சொல்லின் செல்வர் என்று அவருக்கு பட்டம். ராமனே ஹனுமானுக்கு கொடுத்த பட்டம். ராமனே சொல்லின் செல்வர், வாக்மி என்று ராமனை பத்தி சொல்லுகிறார். புத்திமான், நீதிமான், வாக்மி, ஸ்ரீமான், சத்ரு நிபர்கணகான வால்மீகி ராமாயணம். நல்ல பேச்சு சாமர்த்தியம் ராமனுக்கு உண்டு. அந்த ராமனே பார்த்து கொண்டாடுகிறார் ஹனுமானை. இது யாருன்னு தெரியலையே, பிரம்மாவே அவதரித்தாரா, சிவபெருமான் அவதரித்திருக்கிறாரா? இவர் பேசுற பேச்சை பார்த்தால் இவர் கல்லாத கல்வியே இருக்க முடியாது, இவருக்கு அறியாத சாஸ்திரமே இருக்க முடியாது. எல்லா வேதத்தையும் அறிந்தவர் போல் இருக்கிறார். நான் ரிக்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹா நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் எல்லாத்தையும் கத்தவரா இருக்கார். பேசத் தொடங்கினால் ஒருத்தர் ஹனுமானை கத்தியால குத்தறத்துக்கு ஒருத்தன் ஓடி வந்தால் கூட இவர் பேசுற பேச்ச 2 நிமிஷம் கேட்டான்னா கத்திய கீழே போட்டுட்டு கையை கூப்பி நின்றுடுவானோ. அந்த அளவுக்கு மங்களமான பேச்சு, இனிமையான பேச்சு. உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமஸ்வரம் அனயா சித்ரயா வாச்சா திரிஸ்தான வியஞ்சனாஸ்தயா ஏவம் விதோ யஸ்ய தூதா நபவேத் பார்த்திவஸ்யது. மிக அழகாக பேசுகிறார், மங்களமாக பேசுகிறார், நல்லதை எடுத்து சொல்லுகிறார். பேச ஆரம்பிச்சா சட்டுன்னு வேகமா பேசுறது, குறைச்சு பேசுறது, உயரமா பேசுறது எதுவுமே கிடையாது. உரஸ்தம், மார்பிலிருந்து இருக்கிற ஒரே குரல்ல சமமா பேசுகிறாராம். எந்தெந்த இடத்துல நிறுத்தனமோ நிறுத்தறாராம், எங்கு வலுத்தி சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துல வலிமையோடு சொல்லுகிறார். எல்லா பேச்சு சாமர்த்தியமும் இவரிடத்துல இருக்கிறது என்று புரிந்து கொண்டு ராமன் லக்ஷ்மண இடத்துல சொல்றார், நீ கொஞ்சம் நிதானமா பேசு லக்ஷ்மணா. ராமன் நேர ஹனுமான் இடத்துல பதில் பேசவில்லை. நீங்கள் யார் என்று ஹனுமான் கேள்வி கேட்டாரோ இல்லையோ, ராமன் பதில் சொல்லவில்லை. லக்ஷ்மணை பார்த்து அபியபாஷ சௌமித்ரே சுக்ரீவ சச்சிவம் கபிம், சுக்ரீவனுடைய மந்திரின்னு சொல்லிக் கொண்டு இந்த குரங்கு வந்திருக்கிறான். லக்ஷ்மணா நீ அவனிடம் பேசுன்னு ராமன் சொன்னார். நீ இவர் பேச மாட்டாரா? ராமன் தானே அண்ணா, 2 பேர் அண்ணா தம்பி 2 பேர் இருக்கும்போது நீங்கள் யாருன்னு கேட்டா அண்ணா தானே பதில் சொல்லணும். ஏன் ராமன் சொல்லவில்லை என்றால், இதை போல சில மரபுகளை எல்லாம் ராமன் ரொம்ப பார்ப்பார். தான் ராஜா ஒல்லியோ, அப்ப இன்னொரு பக்கத்து ராஜா வந்தால் தான் ராமன் பதில் பேசுவார். வந்தது மந்திரி, அப்ப தனக்கு மந்திரி லக்ஷ்மணன் தான், என் தம்பியும் லக்ஷ்மணன் தான், வேலைக்காரனும் லக்ஷ்மணன் தான், மந்திரியும் எல்லாமே லக்ஷ்மணன் தான், தூதனும் லக்ஷ்மணன் தான். அதனால லக்ஷ்மணனை பார்த்து, ஹனுமான லக்ஷ்மணனும் ஒரே நிலையில் இருக்கிறவர்களோ இல்லையோ, ராமனும் சுக்ரீவனும் அரசர்கள். சுக்ரீவன் வந்திருந்தால் ராமன் பதில் பேசி இருப்பார். சுக்ரீவன் வரவில்லை, ஹனுமான் தான் வந்திருக்கார். அதனால லக்ஷ்மணனை பேச சொன்னார். ஆனா பத்திரமா பேசு லக்ஷ்மணா, இக்ஷ்வாக்கு வம்சத்தவர்களுக்கும் பேச்சு சாமர்த்தியம் உண்டுன்னு பேர் வாங்கி வச்சிருக்கோம். இவர் பேசினதற்கு அப்புறம் பேசுகிறாய், அசிங்கமா ஏதானு உளறிடாத, நம்ம பேர் கெட்டு போகாம பார்த்து நிதானமாக பேசு என்று லக்ஷ்மணனிடத்திலே சொல்லுகிறார்.